கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுமே, என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும், உம் நீதியை அருளச் செய்யும். கர்த்தாவே கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுமே, என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும், உம் நீதியை அருளச் செய்யும். சேற்றினில் நான் வீழ்ந்து கிடக்கின்றேன், தூக்கி எடுக்க வாரும். நான் பாவி என்று உணர்ந்து விட்டேன், கண்ணோக்கி பாரும் என் தேவா. கதறுதல் சத்தம் கேட்கிறதா, கண்ணோக்கி பாரும் என் தேவா. கதறுதல் சத்தம் கேட்கிறதா. கர்த்தாவே கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுமே, வறண்ட நீலத்தை போல் உம்மில் தாகமாய் இருக்கின்றேன். தண்ணீரை ஊற்றிடும் நான் தாகம் தீர்ந்திடுவே. கண்ணோக்கி பாரும் என் தேவா. கதறுதல் சத்தம் கேட்கிறதா, கண்ணோக்கி பாரும் என் தேவா. கதறுதல் சத்தம் கேட்கிறதா. உம்மையே நம்பினான், உம்மிடம் வந்துவிட்டேன். நடக்க வேண்டிய வழியை காண்பியும். உம்மையே எந்தன் புகழிடமாய் ஏற்றுக்கொள்ள வரம் தாருமே. உம்மையே எந்தன் புகழிடமாய் ஏற்றுக்கொள்ள வரம் தாருமே. கர்த்தாவே கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுமே. கர்த்தாவே கர்த்தாவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தில் வாழ்த்துதலையும்
வணக்கத்தையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நம்முடைய ஜெப வாழ்க்கை எவ்விதமாக அமைய வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுத்தருகிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக தலைவணங்கி சிறு ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்து எங்கள் அருமை சுவாமி, ஜெபத்தினாலே கர்த்தாவே நாங்கள் வல்லமையான காரியங்களை செய்ய முடியும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நாங்கள் சீரமைத்துக் கொள்வதற்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாயிலாக எங்களுக்கு நற்பாடங்களை நீர் கற்றுத்தரும்படியாக நம்முடைய சமுத்திர அறிஞ்சு நடுகிறோம். தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்துவராக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான நேயர்களே, இந்த ஆசரிப்பு கூடார அமைப்பிலே நாம் ஏற்கனவே படித்தது போல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு திசையிலும் 3 கோத்திரமாக அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த லேவியர்களுடைய கூட்டத்தார் 3 கூட்டம், அவர்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு பகுதியில் கிழக்கு புறத்திலே ஆரோனும் மோசேயும் கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஆரோனும் மோசேயும் கூடாரம் அமைத்ததற்கு அடுத்ததாக யூதா தன்னுடைய கொடியோடு கூட கூடாரம் அமைத்திருந்தான் என்று இந்த எப்படி கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்பதை குறித்து நாம் படித்த பொழுது இதை நாம் அறிந்து கொண்டோம். எனவே இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக ஒருவர் நுழைகின்ற பொழுது அவர் யூதா கோத்திரத்தை, அந்த யூதா கொடியோடு கூட அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தார்கள் அல்லவா, அதை கடந்துதான் அவர்கள் என்ன செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்திற்குள்ளாக அவர்கள் நுழைய வேண்டும். இதிலிருந்து தேவன் நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பாடம் என்னவென்றால், ஆதியாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 35வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 35வது வாக்கியம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று என்று நான் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்று. எனவே ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனை தொழுது கொள்ளத்தக்கதாக ஒரு மனிதன் நுழைகின்ற பொழுது அவன் எப்படி நுழைய வேண்டும்? ஆண்டவரை துதித்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக அவன் நுழைய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல் நாமும் ஜெபிக்கும் வேளையிலே இதோ ஜெபிப்பதற்கு நாம் ஆரம்பித்த உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை துதித்து பாட வேண்டும். அவர் நம்முடைய வாயிலே ஆண்டவரை துதிக்கும் துதி காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சங்கீத புத்தகம் 100வது சங்கீதம் 4வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். வேதம் என்ன சொல்கிறது? அவர் வாசல்களில் துதியோடு நாம் நுழைய வேண்டும் என்று சொல்கிறது. அப்படியானால் கற்றுக்கொள்ளாமே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க நாம் நுழைகின்ற பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக முதலாவதாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை போற்றுகிற, புகழ்கிற, அவருடைய நாமத்தை அர்ச்சிக்கிற வார்த்தைகளாக அவைகள் அமைந்திருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். ஏசாயாவுடைய புத்தகம் 60வது அதிகாரம் 18வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஏசாயாவுடைய புத்தகம் 60வது அதிகாரம் 18வது வாக்கியம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் ஏழைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்போ வாசல்கள் என்ற பொழுதே நமக்கு என்ன தோன்றுகிறது? துதி. தேவ சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே, தேவ பிரகாரத்திலே நாம் நுழைவதற்கு முன்பாக நம்முடைய வாயிலே புறப்பட வேண்டிய வார்த்தைகள் என்ன? ஆண்டவரை துதிக்கும் துதிகள், ஆண்டவரை போற்றுகிற போற்றுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். எனவே ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவரை துதித்து போற்ற நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். மெச்சுவது, புகழ்வது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடித்தமான ஒரு காரியம். கற்றுக்கொள்ளாமல் இப்படி மற்றவர்களை மெச்சி பேசுவது உறவை நெருக்கமாக்குகிறது என்று சொல்கிறார்கள். பகையை மறக்கச் செய்கிறது, உணர்வை மேலோங்கச் செய்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ துதிக்கின்ற பொழுது என்னெல்லாம் நடக்குது? அது உறவை நெருக்கப்படுத்துகிறது. உறவு
பந்தத்தை, நேசத்தை அது நெருக்கமாக அது பிணைக்கிறது. பகைமை உணர்வை மறக்கச் செய்கிறது. எனவே தேவனோடு கூட பாவத்திலும் அக்கிரமத்திலும் நாம் பாவம் செய்து அவர்களுடைய பகைவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், இதோ ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது அந்த பகைமை உணர்வு நம்மை மறக்கச் செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, துதிக்கின்ற பொழுது நம்முடைய உணர்வுகளெல்லாம் மேலோங்கி உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவனை போற்றி புகழ்கிற அந்த வார்த்தைகளினாலே நாமும் கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய பரிசுத்தத்திலே, அவருடைய பிரகாரத்திலே நுழைந்து அந்த பரிசுத்தரோடு கூட நாம் சேர்ந்து இதோ துதிக்கும்படியாக, போற்றும்படியாய், அவருடைய சன்னதியிலே நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும்படியாக நம்முடைய உணர்வுகளை எல்லாம் அது மேலோங்க செய்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சங்கீத புத்தகம் 95வது சங்கீதம் 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, 95வது சங்கீதம் 2வது வாக்கியம், துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினாலே அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். அப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினாலே அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். ஆம் தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சன்னதியிலே நாம் நுழைந்து ஆண்டவருடைய சன்னதியிலே நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வைத்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை துதிக்க வேண்டும், சங்கீதங்களினாலே அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே அவருடைய பிரகாரங்களிலே துதியோடும் அவர்கள் வாசல்களிலே ஆனந்த சத்தத்தோடும் பிரவேசிக்கும்படியாக வேதம் நமக்கு கற்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பாளையம் புறப்படுகின்ற பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், ஆண்டவரை புகழ்ந்து ஆயிரமானவர்களின் அதிபதியாகிய ஆண்டவரை அவர்கள் புகழ்ந்து, ஆண்டவரே இதோ எங்களோடு கூட நீர் புறப்பட்டு வாரும் என்று ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் வாஞ்சித்தார்கள். கூடாரம் அமைக்கின்ற பொழுதும் என்ன செய்தார்கள்? ஆண்டவரே இதோ இஸ்ரவேல் மத்தியிலே நீர் வாரும் என்று அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே ஆண்டவரை துதித்து போற்றுகிறவர்களாக அவருடைய பிரியாண காரியங்களிலே, பிரியாண நாட்களிலே அவர்கள் செலவிட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். அதே போல தாவீது ராஜா ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் முயற்சி செய்த பொழுது அவன் செய்கிற ஒரு காரியத்தை 1 நாளாகும் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க முடிகிறது. 1 நாளாகும் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய படிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரை சிலரை நியமித்தான். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சன்னதியிலே என்ன இருக்க வேண்டும் என்றால், அவரை புகழ்ந்து துதித்து பாடும்படியான பாடகர்களை தாவீது ராஜா என்ன சொன்ன நியமித்தான் என்று பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள்ளாமலே கோடாகோடை தூதர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவகணங்கள் எல்லாம் ஆண்டவரை துதித்து எப்பொழுதும் போற்றி கொண்டிருக்கிறது என்ற வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்படி தேவகணங்கள் முழுவதுமாக ஆண்டவரை துதித்து பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரை போற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, தேவ சன்னதியிலே நுழைகிற நீங்கள் நானும், ஜெபத்திலே அவருடைய சன்னதியிலே நுழைகிற நீங்கள் நானும், இந்த துதி இல்லாமல் எப்படி அவருடைய சன்னதியிலே நாம் நுழைய முடியும் என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல 8வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுதும், அந்த 16ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுதும், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். 25வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள்ளான 35வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதுனாலே மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியறலும் என்று சொல்லுங்கள். இவைகள் எல்லாமே ஆண்டவரை துதித்து போற்றுகிற வார்த்தைகள் என்று நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அவர்கள் புகழ்ந்து போற்றுகிற வார்த்தைகளாக அவர்கள் அமைந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். 2 நாளாகும் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20-21வது வாக்கியங்களிலே நான் வாசிக்கின்ற பொழுது, யோசபாத் நாட்களிலே ஒரு யுத்தம் ஏற்படுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ யுத்தத்துக்கு போகின்ற பொழுது யாரை அனுப்புவாங்க? ஒருவேளை யானை படையோ இல்லை குதிரை படையோ இல்லை பீரங்கி படையோ, இவைகள் எல்லாம் தான் முன்னால் அனுப்பி அதற்கு பின்பாக மற்ற யுத்த தளவாடங்கள் பின்பற்றி போகும் என்று நான் பார்க்கிறோம். ஆனால் இங்கு யோசபாத் என்ற அரசன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இதோ
படைக்கு யுத்தத்துக்கு புறப்பட்டு போகின்ற பொழுது இதோ படைவீரர்களுக்கு முன்பாக ஆண்டவரை துதித்து புகழ்ந்து பாடுகிற பாடகர்களை அவன் நியமித்தான், பாட்டு பாடுகிறவர்களை அவன் நியமித்தான் என்று அழகாக வாசிக்கிறதை நான் பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் இது தேவஜனமே. இது எவ்வளவு அருமையான ஒரு பாடத்தை நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு கற்றுத்தருகிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே ஆண்டவரை சமூகத்திலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது முதலாவது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆண்டவரை துதித்து பாடுகிற, புகழ்ந்து போற்றுகிற வார்த்தைகளாக அவைகள் அமைந்திருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் அழகாக சொல்கிறது எந்த சமயங்களிலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். 1 நாளாம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் என்று நான் பார்க்கிறோம். அப்போ எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் துதிக்கலாம், எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும்? நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று அழகாக வேதம் சொல்கிறது. அப்படியானால் தேவஜனமே, ஆண்டவரை துதிப்பதற்கு சமயம் இல்லை. எல்லா சமயங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் அழகாக சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நம்முடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கிறதா? யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும். எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பாடு, காலையிலும் மாலையிலும் நாள்தோறும் ஆண்டவரை துதித்து, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயங்களிலும் ஆண்டவரை துதித்து பாடுகிற, துதித்து புகழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் அது எவ்வளவு சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இதோ நம்முடைய மேன்மையான ஒரு அனுபவத்திற்குள்ளாக நடத்தி செல்கிற ஒரு அனுபவமாக அந்த ஜெப வாழ்க்கை இருக்கும் என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும். ஆம், கர்த்தருக்குள்ளான உள்ள சங்கீத புத்தகம் 35வது சங்கீதம் 28வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, 35வது சங்கீதம் 28வது வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் அழகாக எப்பொழுது துதிக்க வேண்டும் என்று அழகாக அங்கு சொல்கிறான் என்று சொன்னால் 35வது சங்கீதம் 28வது வாக்கியம், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். ஆம் தேவஜனமே, சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய நாவு ஆண்டவரே, என்னுடைய நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம், எவ்வளவு மாட்சி நிறைந்த ஒரு அனுபவம், எவ்வளவு அருமையான அற்புதமான ஒரு அனுபவம். ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிற, புகழ்ந்து கொண்டு இருக்கிற, அவருடைய நீதியை பறைசாற்றி கொண்டு இருக்கிற அனுபவம் என்பதை இது அழகாக நமக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், 1 நாளாம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 32, 33 வாக்கியம் சொல்கிறது, எல்லா சிருஷ்டியும் ஆண்டவரை துதிக்கின்றன என்று சொல்கிறது. எல்லாம் 1, 2 இல்லை, எல்லாம் ஆண்டவர் படைத்த எல்லா சர்வ சிருஷ்டியும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். அதே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 63வது சங்கீதம் 1-5 வாக்கியங்களை நான் வாசிக்கின்ற பொழுது, என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் துதிப்பேன் என்று அங்கு சங்கீதக்காரன் சொல்கிறான். எப்பொழுதெல்லாம் நான் துதிப்பேன்? என் ஜீவனுள்ள நாள் மட்டும், நாள் முழுவதும் என்று சொன்ன அதே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஜீவிய காலம் மட்டும் ஆண்டவரை நான் துதித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறான், துதிப்பேன் என்று சொல்கிறான். ஆம் கர்த்தருக்குள்ளானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க நாம் அதிகமாய் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே போல 79வது சங்கீதம் 13வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரை நான் துதிப்பேன். என்னோடு கூட அது நின்று விடுவதில்லை. என்னுடைய சந்ததி சந்ததி சந்ததிக்கு பின்பாக தலைமுறை தலைமுறையாக அது நின்று போகிற ஒரு அனுபவம் அல்ல, அது நிறுத்தி விடுகிற ஒரு அனுபவம் அல்ல, அது ஏதோ ஒரு சமயத்தில் சொல்லி அதோடு கூட அது விடுபட்டு போகிற ஒரு அனுபவம் அல்ல. தலைமுறை 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 தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருக்குள்ளானே, இப்படி ஆண்டவரை துதிப்பதினாலே நமக்கு என்ன நன்மைகள், என்ன பயன்கள் ஏற்படுகிறது? சங்கீத புத்தகம் 33வது சங்கீதத்தை நான் வாசிக்கின்ற பொழுது 33வது சங்கீதம் 1வது வாக்கியம், நீதிமான்களே கர்த்தருக்குள் கலிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதி எதற்காக? துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுதியை கொண்டு வருகிறது என்று நான் பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே நீ ஒரு செம்மையான மகனாக, செம்மையான ஒரு பிள்ளையாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் துதி மிக மிக அவசியம். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு அழகு,
தகுதி என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, ஒரு செம்மையான ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்றால் அதிலே மிக மிக முக்கியமாக இடம்பெற வேண்டியது துதித்து பாடுகிற அல்லது துதி செலுத்துகிற ஒரு அனுபவம் என்று நாம் பார்க்கிறோம். 92வது சங்கீதம் 1-2 வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஆம் தேவஜனமே, ஆம், நலமான ஒரு காரியத்தை துதிப்பதினாலே நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். நல்ல ஒரு காரியத்தை, செவ்வையான ஒரு காரியத்தை துதிப்பதினாலே ஆண்டவருக்கு முன்பாக நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அதே 147வது சங்கீதம் 1வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? இன்பமும் ஏற்றமும் ஆனது, ஏற்றதும் ஆனது. எனவே ஆண்டவரை துதிப்பது அது இன்பமான ஒரு அனுபவம். உங்களுடைய ஜெப வாழ்க்கை சோர்வில்லாத இன்பமான ஒரு ஜெப வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னார். அது இன்பம் நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்க வேண்டுமானால் எப்பொழுது வேண்டுமானால் ஜெபிப்பதற்கு சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய சன்னதியிலே தேவ பிள்ளையே நீ நுழைவதற்கு உன்னை ஊக்கப்படுத்துவது, உன்னை உற்சாகப்படுத்துவது, உன்னை இன்புறச் செய்வது ஆண்டவரை துதித்து பாட்டுகிற, துதித்து புகழ்கிற அந்த புகழ்ச்சிகள் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமை. அது ஏற்றதும் ஆனது, அது மிக மிக நல்லதான, அதுதான் சரியான ஒரு காரியமும் என்று அழகாக வேத புத்தகம் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளாமே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆபகுக்கு 3:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, துதியால் பூமி நிறைந்தது என்று பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, பூமி இது துதியினாலே நிறைய வேண்டும். ஆனால் அநேக சமயங்களிலே ஆண்டவரை தூசிக்கிற தூசணமான வார்த்தைகளை, ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை தான் இந்த பூமியிலே, பாவம் நிறைந்த இந்த பூமியிலே அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவச்சனமே, இந்த பூமி ஒரு குட்டி பரலோகமாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே ஒரு பரலோக அனுபவங்களை, சந்தோஷத்தை நீங்கள் நான் காண வேண்டும் என்று சொன்னால், அந்த பரலோகத்தில் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து, அந்த தூத கணங்களோடு கூட சேர்ந்து, இந்த பூமியில் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவரை துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து பாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும் என்று சொன்னால், தேவஜனமே, இந்த பூமியிலே ஒரு பரலோக அனுபவத்தை, இந்த பூமியிலே ஒரு பரலோக சந்தோஷத்தை, இந்த பூமியிலே ஒரு பரலோகத்தின் ஒரு பிரதிபலிப்பை, ஆனந்தமான ஒரு அனுபவத்தை நீங்கள் நானும் காணும். கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத ஒரு நாடாக அந்த பரலோக ராஜ்யம் இருக்க போகிறதே, அதே ஒரு நிலையிலே இந்த பூமியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு இடமாக நமக்கு ஒரு அனுபவம் இங்கே நிறைய வேண்டும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளாமலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது 20வது வாக்கியங்களை நான் வாசிக்கின்ற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு அனுபவம் நமக்கு சொல்லப்படுகிறதை நீங்கள் நான் பார்க்க முடியும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளாமலே இதோ யாரெல்லாம் தேவதூதர்களும் மெய்ப்பர்களும் என்ன எல்லாரும் சேர்ந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்திலே வாழ்த்தி துதித்து பாடினார்கள் என்று நான் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு இதோ நாம் துதிக்கின்ற பொழுது மேன்மை உண்டாகுகிறது, மகிமையை செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்படி துதிப்பதினாலே பூமியில் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வருகிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் மாறிவிடுகிறோம் என்று அழகாக வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜெப வாழ்க்கை இந்த பூமிக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாக, உன்னுடைய ஜெபமானது இந்த பூமிக்கு இதோ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிற ஒரு ஜெபமாக, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், இதோ அந்த ஜெபத்திலே துதிக்கு அதிக இடம் கொடுக்க நீங்கள் நானும் கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சொல்லி சொல்லி ஆண்டவரை துதித்து புகழுவோம் என்று சொன்னால், உண்மையாகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆனந்த நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிற ஒவ்வொரு அனுபவங்களையும் எண்ணி 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 ஆண்டவருக்கு துதி செலுத்துகின்ற பொழுது, இதோ நடந்து வந்த ஒவ்வொரு அடிச்சுவிடும் நமக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கும். எனவே தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாம் கடந்து செல்வதற்கு அந்த துதி நமக்கு பலத்தையும் சக்தியும் தருவதிலே
எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளாமல் உள்ளே அப்போஸ்தலர் நடபடியினுடைய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் நடபடியினுடைய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வாக்கியம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், ஆண்டவரை பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே? கழுமரத்திலே அவர்களுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவரை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை அசைந்தது. அப்படியானால் தேவ பிள்ளையே, இது உனக்கு முன்பாக இருக்கிற எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி, இதோ எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை துதித்து நீ புகழுகின்ற பொழுது நம்முடைய கட்டுகள் எல்லாம் நெகிழ்ந்து போகும், அவிழ்ந்து போகும், நம்மை விட்டு அகன்று போகும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை துதித்ததிலே இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வியாதியின் கட்டுகளிலே, இதோ பிசாசின் கட்டுகளிலே, இதோ கஷ்டத்தின் கடன் பிரச்சனைகள் என்று எத்தனையோ பிரச்சனைகளினாலே கட்டப்பட்ட பிள்ளைகளாய் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவளுக்கு ஆண்டவர் தருகிற அற்புதமான ஒரு வழி துதித்தல் என்று நான் பார்க்கிறோம். துதித்ததினாலே நம்முடைய கட்டுக்கள் அகன்று போகும். அதே போல யோசுவானுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, இதோ துதித்து பாடினார்கள், எரிகோவினுடைய மதில் இடிந்து விழுந்தது என்று நான் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, அதே போல உனக்கு முன்பாக நீ கடந்து செல்வதற்கு, இதோ கானான் தேசத்தை சென்று அடைவதற்கு இடையூறாக, தடையாக, எரியோ போன்ற மதில் போல ஏதாவது மதில்கள், தடையூறுகள், இடையூறுகள் இருந்து கொண்டிருக்கிறதா? தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இடையூறாக எப்படிப்பட்ட ஒரு மதிலாக இருந்தாலும் சரி, எரிகோவின் மதிலாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளையே, ஆண்டவரை துதித்து உன்னுடைய ஜெபத்தில் நீ போற்றுவாய் என்று சொன்னால், ஆண்டவரை துதித்து புகழவாய் என்று சொன்னால், உன்னுடைய கட்டுகள், உனக்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா மதிச்சுவர்களும் ஈட்டி கொண்டல்ல, சம்பட்டி கொண்டல்ல, கடப்பாறை கொண்டல்ல, இதோ பாம் வைத்து தகர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. துதித்து புகழுகின்ற பொழுதே அவைகளெல்லாம் தகர்ந்து உனக்கு வழிவெடுக்கும். நீ ஆனந்தமாய் உன்னுடைய பரலோக ராஜ்யத்திலே, ஆனந்தமாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ நுழைவதற்கு அது வழிவகுக்கும் என்று நான் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, நீ வாஞ்சிக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அனுபவம், சந்தோஷமும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு எளிய வழி, ஆண்டவரை துதித்து புகழ்கிற ஒரு வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளாமல் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் நானும் பெற்று நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவரை துதிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையாக, அதன் மூலமாய் நம்முடைய ஜெப வாழ்க்கை மேன்மை பெற்ற ஒரு ஜெப வாழ்க்கையாய் அமைய கர்த்தர் உதவி செய்வராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்குன்னு இருந்து எங்களை அருமை சுவாமி, நம்முடைய சன்னதியிலே ஜெபிக்க வருகிற நாங்கள் ஆமையா, எங்களுடைய ஜெபத்திலே துதிக்கு அதிகமாக இடம் கொடுக்கவும், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதற்கு அதிகமாக இடம் கொடுக்கவும், அதன் மூலமாக எங்களுடைய ஜெப வாழ்க்கை, எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த பரலோக ஒரு அனுபவமாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை நிறுத்தி ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், அருமை பிதாவே.